வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைன் ரஷ்யா போரில் உக்ரைனிய விமானப்படை இயக்கும் F-16 மற்றும் மிராஜ் 2000 விமானங்கள் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பு HTT-40 பயிற்சி விமானங்கள் எளிதாக செய்ய முடியும் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? அதே நேரத்தில் நாம் குறிப்பிடும் விஷயம் இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா எதிர்நோக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல்களில் ஒன்று. அது என்ன? பாகிஸ்தான் அனுப்பும் அதிக எண்ணிக்கையிலான தாக்குதல் ஆளற்ற விமானங்களை வானில் வைத்து சுட்டு வீழ்த்துதல். உக்ரைனில் நடக்கும் போர் ரஷ்யாவின் ஒரு வழி தாக்குதல் ஆளற்ற விமானங்கள் OWA-க்களை கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டு விமானிகளால் இயக்கப்படும் விமானங்களின் தேவைகளை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இவற்றை ஆளற்ற விமான எதிர்ப்பு பறக்கும் தளங்கள் என்று அழைக்கிறார்கள். இதற்கு எளிமையான விளக்கம், அதிக எண்ணிக்கையிலான தாக்குதல் ஆளற்ற விமானங்களை விமானிகளால் இயக்கப்படும் விமானங்களில் இருந்து சுட்டு வீழ்த்தும் ஒரு ஆளற்ற விமான எதிர்ப்பு தளம். தற்போது நடந்த ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது இந்தியா பாகிஸ்தான் என இரு தரப்பினரும் ஏராளமான எண்ணிக்கையில் ஆளற்ற விமானங்களை பயன்படுத்தியதை கவனித்திருப்பீர்கள். அந்த தாக்குதல் முறை ஒரு முக்கிய கேள்வியை எழுப்புகிறது. இந்த ஆளற்ற விமானங்களை எப்படி சுட்டு வீழ்த்துவது? இந்தியாவும் அத்தகைய விமானிகளால் இயக்கப்படும் விமானங்களை கொண்டு ஒரு ஆளற்ற விமான எதிர்ப்பு பறக்கும் தளங்களை உருவாக்க வேண்டுமா அல்லது எங்கிருந்தாவது வாங்க வேண்டுமா? உக்ரைன் ரஷ்யா போரிலும் இந்தியா பாகிஸ்தான் போரிலும் ஈடுபடுத்தப்படும் ஒரு வழி தாக்குதல் ஆளற்ற விமானங்கள் OWA என்பது என்ன? OWA ஆளற்ற விமானங்களை பொதுவாக ரேடார் கண்டறிதலை தவிர்க்கவும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தவிர்க்கவும் குறைந்த உயரத்தில் பறக்கின்றன. அவற்றின் வேகமும் மிக குறைவு. பெரும்பாலும் அவை மறுபயன்பாடு பயன்படுத்தப்படாத இலகுரக வர்த்தக விமானங்கள். அவற்றின் குறைந்த வேகம், வரையறுக்கப்பட்ட சூழ்ச்சி திறன் மற்றும் குறுகிய ஏர்ஃப்ரேம் மற்றும் என்ஜின் ஆயுட்காலம் காரணமாக அவை உற்பத்தி செய்வதற்கு ஒப்பீட்டளவில் மலிவானவை. இவை பரவலாக கிடைக்கும் இணையத்திலேயே வாங்கலாம். அதன் பின் அவற்றில் குறிப்பிட்ட அளவு வெடிப்பொருட்களை வைத்தால் ஒரு வழி தாக்குதல் ஆளற்ற விமானங்கள் OWA தயார். இவற்றை ஒரு வழி தாக்குதல் ஆளற்ற விமானங்கள் என்று அழைக்க காரணம், இவை போகும் ஆனால் திரும்பி வராது, இலக்கில் மோதி வெடித்துவிடும். குறைந்த விலை கூறுகளை பயன்படுத்த அனுமதிக்கும் காரணிகள் காரணமாக அவை போர்களில் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் அவற்றின் மிதமான செயல்திறன் இருந்த போதிலும் OWA ஆளற்ற விமானங்கள் ஆபத்தானவை. அவை எதிரி பிரதேசத்தில் ஆழத்தில் சில நேரங்களில் 1000 கிலோமீட்டருக்கு மேல் பறந்து சென்று தாக்கக்கூடியவை. அத்துடன் கணிசமான வெடிக்கும் சுமைகளை சுமந்து செல்லக்கூடியவை. அவற்றின் நீடிக்கப்பட்ட வரம்பு பெரிய அளவிலான பகுதிகளை தாக்குதலுக்கு ஆளாக்குகிறது. சாத்தியமான இலக்குகளின் எண்ணிக்கை பாயிண்ட் டிஃபென்ஸ் அல்லது குறுகிய தூர வான் பாதுகாப்பு AD அமைப்புகளால் பாதுகாக்க முடியாத அளவுக்கு மிக பெரியது. அவற்றை இடைமறிக்க நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்துவது பல மடங்கு அதிக செலவை ஏற்படுத்தும். சில $100 விமானத்தை வீழ்த்த $1 மில்லியன் ஏவுகணையை ஏவுவது நடைமுறைக்கு சாத்தியமற்றது. மேலும் ஏவுகணை இருப்புகளை விரைவாக குறைக்கும் அபாயம் உள்ளது. நீண்ட தூர OWA ஆளற்ற விமானங்களை எதிர்கொள்வது எப்படி? இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும். OWA ஆளற்ற விமானங்களுக்கு செலவு குறைந்த எதிர் விமானம் ஒன்று தேவை. அந்த விமானம் பல அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட ஆயுதங்களுடன் கூடிய ஒரே போர் விமானத்தில் பல இடைமறிப்புகளை நடத்த போதுமான வேகம் மற்றும் சகிப்புத்தன்மை கொண்ட விமானமாக இருக்க வேண்டும். அதற்கு விமானிகளால் இயக்கப்படும் விமானங்களின் தேவையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. உக்ரைன் நேட்டோ நாடுகளால் வழங்கப்படும் அதன் F-16 மற்றும் மிராஜ் 2000 போர் விமானங்களை பயன்படுத்தி நீண்ட தூர OWA ஆளற்ற விமானங்களை எதிர்கொள்வதில் பரிசோதனை செய்துள்ளது. இந்த போர் விமானங்கள் கொண்டு செல்லும் வான் ஏவுகணைகள் நீண்ட தூர தரைவான் ஏவுகணைகளை விட கணிசமாக மலிவானவை மற்றும் எளிதில் கிடைக்கின்றன. இருப்பினும் இது போன்ற எதிர் ஆளற்ற விமான பயணங்களின் போது உக்ரைன் 2 முதல் 3 F-16 விமானங்களை இழந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆளற்ற விமானங்களை இடைமறிப்பது அவற்றின் ஒப்பீட்டளவில் குறைந்த வேகம் மற்றும் பறக்கும் உயரம் காரணமாக சவால்களை முன்வைக்கிறது. இது ரேடார் கண்காணிப்பு மற்றும் ஏவுகணை ஈடுபாட்டை சிக்கலாக்குகிறது. ரஷ்யா தொடர்ந்து அதன் நீண்ட தூர ஜெரான் 2 ஆளற்ற விமானங்களை மேம்படுத்தி வருகிறது. இதனால் உக்ரைன் அவற்றை இடைமறிப்பது கடினமாகிறது. ரஷ்ய ஜெரான் 2 ஆளற்ற விமானங்களின் சமீபகால வகைகள் அதிசக்தி வாய்ந்த இயந்திரங்களுடன் பொருத்தப்பட்டுள்ளன. போட்டியிடும் வான்வெளியில் ரேடார் கண்டறிதலை தவிர்க்க அவை 50 மீட்டர் வரை உயரத்திற்கு கீழே இறங்கலாம். இறுதி தாக்குதல் கட்டத்தில் அவை 2 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து செங்குத்தாக டைவ் செய்யலாம். இலக்கு பாதுகாப்புகளை முறியடிக்க மணிக்கு 400 கிலோமீட்டர் வேகத்தை எட்டும். விமானிகளால் இயக்கப்படும் ஹெலிகாப்டர்கள் போன்ற மெதுவான வேக விமான தளங்களை பயன்படுத்தி நடத்தப்பட்ட எதிர் ஆளற்ற விமான செயல்பாடுகள் மிகவும் பயனுள்ளதாக நிரூபிக்கப்பட்டுள்ளன. இந்த தளங்கள் அதிவேக போர் விமானங்களை கண்டறிவது அல்லது இடைமறிப்பது கடினம்.
ரஷ்யா Mi-28N மற்றும் Ka-52 தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் போன்ற தளங்களை ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்த பயன்படுத்துகிறது. அத்துடன் தரை அடிப்படையிலான ரேடார் மற்றும் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் கண்காணிப்பு அமைப்புகளுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட சோவியத் காலத்து Su-25 தரை தாக்குதல் விமானங்களையும் பயன்படுத்துகிறது. ரஷ்ய படைகள் இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் மனித கையடக்க வான் பாதுகாப்பு அமைப்பு மேன்பேட்ஸ் உடன் மறுசீரமைக்கப்பட்ட இலகுரக விளையாட்டு விமானங்களையும் முக்கியமான உள்கட்டமைப்பை சுற்றி குறைந்த உயர வான்வெளியில் ரோந்து செல்ல பயன்படுத்துகின்றன. உக்ரைன் இதேபோல் Mi-24 மற்றும் Mi-8 ஹெலிகாப்டர்கள், துப்பாக்கி பேட்கள் பொருத்தப்பட்ட L-39 பயிற்சி ஜெட் விமானங்கள் மற்றும் இரவு நடவடிக்கைகளுக்கு மாற்றியமைக்கப்பட்ட விவசாய விமானங்களையும் பயன்படுத்துகிறது. இந்த தளங்கள் குறைந்த உயரத்திலும் ஆளற்ற விமான நுழையும் வழிகளில், குறிப்பாக இரவு நேர தாக்குதல்களின் போது மெதுவான வேகத்திலும் இயங்குகின்றன. விமானிகள் தமது கண்களால் காட்சி கண்டறிதல், இரவு பார்வை அமைப்புகள் மற்றும் தந்திரோபாய நுண்ணறிவை நம்பியுள்ளனர். அதன் மூலம் விரோதமான ஆளற்ற விமானங்களை அடையாளம் கண்டு சுட்டு வீழ்த்துகிறார்கள். சிறப்பு எதிர் ஆளற்ற விமானம் எப்படியானதாக இருக்க வேண்டும்? ஒருவழி தாக்குதல் OWA ஆளற்ற விமானங்களை வேட்டையாடி நடுநிலையாக்கும் திறன் கொண்ட மெதுவான வேக விமான தளத்தின் தேவை உக்ரைன் போரில் இரு எதிரிகளுக்கும் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக தெளிவாக தெரிகிறது. உலகளாவிய முன்னுதாரணத்தை அமைக்கக்கூடிய ஒரு திசையில் ரஷ்யா இப்போது ஒரு துணிச்சலான நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிகிறது. உலகின் முதல் அர்ப்பணிப்புள்ள எதிர் ஆளற்ற விமான போர் விமானமாக மாறக்கூடிய Yak-52 விளையாட்டு மற்றும் பயிற்சி விமானத்தின் ஆழமாக நவீனமயமாக்கப்பட்ட பதிப்பை ரஷ்யா சோதனை விமான வடிவமைப்பு பணியகம் வெளியிட்டுள்ளது. Yak-52 அதன் கரடுமுரடான கட்டுமானம், உயர் சூழ்ச்சித்திறன் மற்றும் ஏரோபாட்டிக் செயல்திறனுக்காக நன்கு மதிக்கப்படுகின்றது. 360 குதிரை வலு, அதாவது HP ரேடியல் என்ஜின் மூலம் இயக்கப்படும் இது சுறுசுறுப்பான கையாளுதலை வழங்குகிறது. புதிதாக உருவாக்கப்பட்ட Yak-52 B2 ரகம் எதிர் ஆளற்ற விமான செயல்பாடுகளுக்கு ஏற்றதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது ஒவ்வொரு இறக்கையின் கீழும் 90 கிலோ எடைக்காவும் திறனை வைத்திருக்கிறது. இவற்றில் இயந்திர துப்பாக்கிகள் உள்ளன. இவைதான் ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்த மலிவான ஆயுதங்கள். இந்த இடத்தில் தான் இந்தியாவின் HTT-40 விமானம் காட்சிக்குள் வருகிறது. இந்திய ஆயுதப்படைகள் விமானிகளால் இயக்கப்படும் ஒரு பிரத்யேக ஆளற்ற விமான எதிர்ப்பு போர் விமானத்தின் தேவையை மதிப்பிட்டால் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL-இன் HTT-40 ஒரு நியாயமான காலக்கெடுவுக்குள் அந்த பங்கை நிறைவேற்ற செலவு குறைந்த முறையில் மேம்படுத்த முடியும். மார்ச் 7ஆம் தேதி இந்திய பாதுகாப்பு அமைச்சு HAL-உடன் 70 HTT-40 அடிப்படை பயிற்சி விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. அதற்கு முன்னதாக ஜூலை 2022இல் HTT-40 கடற்படைக்கு சக்தியளிக்க 82 இயந்திரங்களுக்கு அமெரிக்க விமான என்ஜின் தயாரிப்பாளரான ஹனிவெல்லுடன் $100 மில்லியன் ஒப்பந்தத்தில் HAL கையெழுத்திட்டது. ஆர்டர் செய்யப்பட்ட 70 விமானங்கள் ஒப்பந்தம் கையெழுத்தான நாளிலிருந்து 6 ஆண்டுகளுக்குள் வழங்கப்படும். HTT-40 என்பது ஒரு பயிற்சி விமானம். இது முழுமையாக ஏரோபாட்டிக் மற்றும் சிறந்த குறைந்த வேக கையாளுதல் பண்புகளை வழங்குகிறது. இது குளிரூட்டப்பட்ட காக்பிட், நவீன ஏவியானிக்ஸ், சூடான எரிபொருள் நிரப்பும் திறன், இயக்கம் மாற்றும் மற்றும் பூஜ்ஜிய வெளியேற்ற இருக்கைகள் ஆகியவற்றை வைத்திருக்கிறது. பூஜ்ஜிய வெளியேற்ற இருக்கை என்பது விமானம் தரையில் மோதி காலம் விமானிய இருக்கையுடன் தூக்கி வெளியே வீசும் பொறிமுறை. இந்திய விமானப்படை IAF-இன் அடிப்படை பயிற்சி விமானங்களின் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதை HTT-40 கொள்முதல் நோக்கமாக வைத்திருக்கிறது. அத்துடன் அதனுடன் தொடர்புடைய உபகரணங்கள், பயிற்சி உதவிகள் மற்றும் சிமுலேட்டர் ஆகியவை அதன் விலையில் அடங்குகின்றன. HAL முதலில் ஏரோ இந்தியா 2013ஆம் ஆண்டு IAF-க்கு உள்நாட்டு பயிற்சி விமானமாக HTT-40ஐ அறிமுகப்படுத்தியது. அப்போது HAL HTT-40 விமானத்தின் மாதிரியை காட்சிப்படுத்தியது. இருப்பினும் 2012ஆம் ஆண்டு இந்திய பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு CCS ஏற்கனவே IAF, இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல் படைக்கு 75 பிலான்ஸ் PC-7 Mk2 விமானங்களை வாங்குவதற்கு ஒப்புதல் அளித்திருந்தது. பிலான்ஸ் PC-7 சுவிட்சர்லாந்து தயாரிப்பு விமானம். இந்திய பாதுகாப்பு படைகளின் வயதான HPT-32 விமானங்களை மாற்றுவதற்கு உலகளாவிய ஏலத்தின் மூலம் பிலான்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இருப்பினும் இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பு HTT-40 விமானத்திற்கு இப்போது முன்னுரிமை கொடுக்க முடியும். ஒரு முழு ஸ்பெக்ட்ரம் ஆளற்ற விமான எதிர்ப்பு திறனில் நீண்ட தூர ஒருவழி தாக்குதல் OWA ஆளற்ற விமானங்கள் தங்கள் இலக்குகளை அடைவதற்கு முன்பு கண்டறிந்து நடுநிலையாக்கும் திறன் கொண்ட ஒரு பிரத்யேக மெதுவான வேக விமான தளம் இருக்க வேண்டும். இந்தியாவை பொறுத்தவரை அதிர்ஷ்டவசமாக இந்த வளர்ந்து வரும் அச்சுறுத்தல்களை சந்திக்க திறம்பட மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தளத்தை ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL ஏற்கனவே உருவாக்கி உள்ளது. உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட பயிற்சி விமானமான HTT-40 அத்தகைய பணிக்கு தேவையான நெகிழ்வு தன்மையினையும் செயல்திறனையும் வழங்குகிறது. மேலும் இந்திய ஆயுதப்படைகளின் வளர்ந்து வரும் செயல்பாட்டு தேவைகளை பூர்த்தி செய்யும் விதத்தில் ஒப்பீட்டளவில் எளிதாக மேம்படுத்த முடியும். விலையும் மலிவு. பாகிஸ்தானின் ஏராள ஆளற்ற விமான ஏவல்களை சுட்டு வீழ்த்த இந்தியாவின் கைவசம் இப்படி ஒரு விமானம் கைவசம் உள்ளது. இதை பயன்படுத்துவதா என்ற முடிவு இந்திய அரசின் கைகளில் உள்ளது. பயன்படுத்தினால் அது உள்நாட்டு தயாரிப்பு.
விலை குறைவு மற்றும் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியது. விலை உயர்ந்த ஏவுகணையை பயன்படுத்தாமல் இயந்திர துப்பாக்கிகளை வைத்தே வானில் பாகிஸ்தானின் ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்த முடியும். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL குறுகிய காலத்தில் அவற்றை தயாரிக்க முடியாவிட்டால் இந்திய தனியார் துறையையும் இந்திய பாதுகாப்பு அமைச்சு நாடலாம்.